இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரஸ்வதி அங்கதானே இருக்காங்க? அவங்க தான் என் இடத்துக்கு 5 லட்ச ரூபா அட்வான்ஸும் 50,000 ரூபா வாடகையும் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்து அட்வான்ஸ் தரேன்னு சொன்னாங்க. வரவே இல்லைங்க. அதான் அவங்க கூப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் போட்டேன். அவங்கள கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் கொஞ்சம் பேசணும். ஐயா, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க தவறான நம்பருக்கு கூப்பிட்டுருக்கீங்க. இது ரகுராம் ஐயாவோட வீடியா. நான் அவரோட மச்சான் மணி பேசுறேன். ஏய் மணியா? நான் சரஸ்வதி நம்பர் கூப்பிட்டா எப்படி ரகுராமையா வீட்டுக்கு போன் போச்சு? விதி அப்படித்தாங்க விளையாடும். பாத்தீங்களா, ஒரு நல்ல மனசோட என் மருமக பிள்ளைங்களுக்கு நாட்டியம் கத்து கொடுக்க இடம் கேட்டிருக்கா. தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, பத்மான்னு இல்ல சரஸ்வதினு பேரை சொல்லி யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க. ஐயோ, இப்படி அநியாயமா ஏமாந்துட்டீங்களே. நீங்க ஒழுங்கா என் மருமகளுக்கே அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல. ஆமாப்பா, நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். பேராசைப்பட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, இப்பவாவது அந்த இடத்த எங்களுக்கு கொடுப்பீங்களா? ஆமாப்பா, எனக்கும் அதுதான் தோணுது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட இடத்த எடுத்துக்க சொல்லுப்பா. இத பாருங்க, என் மருமகளுக்கு இடத்த முடிச்சீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் அட்வான்ஸ் தர முடியாதுங்க. 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 20,000 ரூபாய் வாடகை. என்ன சொல்றீங்க? என்னப்பா இப்படி தடாலடியா 50,000 ரூபாய் அட்வான்ஸ்லயும் 5,000 ரூபாய் வாடகையிலையும் குறைச்சிட்ட? இத பாருங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லன்னா விட்டுருங்க. என் மகனும் மருமகளும் இப்ப கூட இடம் பார்க்கறதுக்காக தான் போயிருக்காங்க. ஏங்க, வேற இடம் கிடைக்காமலேயே போயிரும். என்னாலையும் இதுக்கு மேல இடத்த பூட்டி போட முடியாதுப்பா. நீ சொல்ற அட்வான்ஸுக்கும் ஒத்துக்கிறேன். நீ சொல்ற வாடகைக்கும் ஒத்துக்கிறேன். எப்ப வர சொல்ற? இதோ இப்ப உடனே வர சொல்லிடுறேங்க. இதுக்கப்புறம் யாராவது பத்மா சரஸ்வதினு பேரை சொல்லிக்கிட்டு நிறைய அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னா கடைசி நேரத்துல இடத்த கொடுத்துட மாட்டீங்களே. ஐயோ, கொடுக்க மாட்டேன்பா. கண்டிப்பா இந்த இடம் உன் மருமகளுக்கு தான். சரி சரி சரி,